ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போறோங்க. கொஞ்சம் கூட மிளகாத்தூளை சேர்த்தாம நம்ம இந்த மீன் குழம்பை செய்ய போறோங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது கண்டிப்பாக ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குங்க. இதுக்கு நம்ம 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறோங்க. இந்த மிளகை நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதில் தான் மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. இப்போ 2 ஸ்பூன் மிளகு எடுத்துட்டுங்க, அதை ஒரு தடவை நான் வாஷ் பண்ணிட்டேங்க. அப்புறம் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா பாருங்க இந்த மாதிரி கொதிக்கணுங்க. கொதிச்சோன்னா அந்த மிளகு நல்லா வெந்துருங்க. இதை ஆறினோன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு அந்த தண்ணியே விட்டுங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணுங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமங்க அந்த தண்ணியிலேயே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோங்க. இப்போ இதை கடாய் வச்சுங்க. தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் இந்த மீன் குழம்பு நல்லா இருக்குங்க. அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி வெந்தயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் வெந்தயம் 2 கூட போட்டு தாளிச்சிக்கலாங்க. தாளிப்புக்கு நான் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த பவுடர் தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுட்டுங்க. அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்கி வந்தோடனே அடுத்தடுத்து என்னதுன்னு ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சுருப்பீங்களான்னு தெரில, அந்தளவுக்கு இது வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம மிளகாத்தூளை கொஞ்சம் கூட சேர்த்தாம வெறும் மிளகும் பச்சை மிளகாவோட காரத்துலேயுமே இந்த மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டுங்க. எண்ணெயிலேயே இஞ்சி ஒரு சின்ன விரல் துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு மட்டும் தட்டி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கிறேன். இது நான் ஒரு 1/2 கிலோ மீன் தான் எடுத்துருக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செய்கிறோம். அதனால் நீங்கள் அதிகமாக மீன் குழம்பு செஞ்சிங்கன்னா, மீன் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம எடுத்துருக்க அளவுகளை அதிகம் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த மல்லித்தூளும் எண்ணெயிலே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகு, அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிறோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணுங்க. இப்போ காரத்துக்கு 2 பச்சை மிளகா மட்டும் இப்போ கீரி போட்டுக்கிறோங்க. அப்புறம் ஒரு தாளிப்புலேயும் நம்ம பச்சை மிளகா சேர்த்த போகிறோங்க. அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்ச அந்த மிளகு பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டோங்க. 2 தக்காளி சின்ன தக்காளி, அதையும் அரைச்சி சேர்த்துக்கிட்டோங்க. இப்படி நம்ம தக்காளியை அரைச்சி சேர்த்துறப்போ நமக்கு குழம்பு நல்லா கூடுதலாக கிடைக்குங்க. அதுக்காக தான் கட் பண்ணி போடுறத விட இது மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்குங்க. இப்போ அந்த தக்காளியும் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸி வாஷ் பண்ணி ஊற்றிட்டு அதுலேயும் இன்னும் அந்த பச்சை வாசம்லாம் நல்லா போகிற அளவுக்கு இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் புளி பேஸ்ட்டு புளி கரைச்சல், திக்கான புளி கரைச்சல் 2 கரண்டி அளவு இருக்குங்க. அது சேர்த்துக்கிறேங்க. புளியோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி இந்த மீன் குழம்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் வேணும், தண்ணி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நான் மிக்ஸி எல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுவும் கூட சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மீன் இது ஷீலா மீனுங்க. இந்த மாதிரி மெத்தடில் மத்தி மீன் குழம்பு செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள், நான் மீன் கொஞ்சம் பழைய மீன் போல் இருக்குங்க. நான் ஏமாற்றி விற்றுட்டு போயிட்டேன். ஒன்று ரொம்ப டேமேஜாக இருக்குங்க. அது ஸ்கின்னே தோர்ந்து வந்துருச்சு. அதை அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ மீனை அதையும் திரும்ப 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. நான் மீனில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு பெரட்டி வச்சுருந்தேன். கொஞ்சம் பழைய மீனாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் உப்பும் மஞ்சத்தூளும் க்ளீன் பண்ணிவிட்டு பெரட்டி வச்சுருந்தேங்க. அதனால தான் குழம்புக்கு மஞ்சத்தூள் சேர்த்துல. இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் போட்டு வதக்கிறப்பே கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கிறோங்க. இதுவும் தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணுங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கிட்டாங்க. கடுகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இது ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயங்க நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு மேலே சேர்த்துக்க போகிறோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டோங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறோங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். அப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு இந்த மீன் குழம்பு வித்தியாசமாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த மீன் குழம்பு நீங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாங்க, இடியாப்பத்துக்கு தொட்டுக்கலாம். அது மாதிரி சூப்பராக இருக்குங்க. இப்போ 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கோங்க. எல்லாமே நல்லா மொறுன்னு வறுத்து வந்த உடனே இந்த தாளிப்பை நம்ம கொதிச்சிட்ருக்க மீன் குழம்புல போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கரண்டி போட்டு கிளறவே கூடாதுங்க மீன் குழம்பு. இது மாதிரி இடுக்கியில் பிடிச்சிட்டு இல்லை 2 பக்கம் பிடிச்சிட்டு இப்படி ஆட்டி விட்டிங்கன்னா எல்லாமே இதாகிடுங்க. இல்லைனா மீன் உடஞ்சிரும்.
அதனால பார்த்து வந்து கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட வித்தியாசமான மிளகுல செஞ்ச மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த சண்டே வந்து மீன் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறமா முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெசிபியும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.